அன்னை தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார், மதுரை உயர்நீதிமன்றம். அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு பொது தகவல், முக்கியமாக முதியவர்கள் கவனத்திற்காக இது கொடுக்கப்படுகிறது. முதியவர்கள், அதாவது நமது வீட்டில் மூத்தவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஒரு சில நேரத்தில் நம்மிடம் கூறுவார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு 4-5 நாளா யூரினே போல, யூரின் கம்மியா போகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா நீங்க ஒரு வக்கீலா இருக்கீங்க, நீங்க ஏன்னா ஒரு டாக்டர் மாதிரியோ இல்ல ஒரு ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குற மாதிரியோ பேசுறீங்க அப்படின்ற நீங்க சொல்லலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல், அதனால உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இது என்னோட ஃபேமிலியில ஒரு முதியவருக்கு ஏற்பட்டது. அது எப்படி கியூர் ஆச்சு, அதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணதுனால அவர் இப்போ எப்படி நல்லா இருக்காரு அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு புத்தகம். அதே மாதிரி உங்க வீட்லயும் ஒரு முதியவர் இருக்கலாம், அவருக்கும் இந்த தொந்தரவு இருக்கும், அவருக்கும் இந்த தொந்தரவுல இருந்து விடுபடுவாரையால் இந்த ஒரு பதிவு ஒரு முக்கியமானதாக இருக்கும். அதனாலதான் இந்த பதிவு. முதியவர்கள் கவனத்திற்கு என்னவென்றால் அவங்களுக்கு சிறுநீர் பாதையில எனக்கு யூரின் போக மாட்டேங்குது ஒரு 4 நாளா அப்படின்னு சொல்லும் போதே நீங்க அவங்கள கொண்டுட்டு போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமோ இல்லை ஒரு 10 நாளோ அவங்களுக்கு யூரின் பாதையில பிரச்சனை இருக்கு, யூரினே போகலை, அவங்க சொல்லியும் அதிகமா நீங்க தண்ணி நிறையா குடிங்க, நீங்க தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு யூரினே போக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம அவங்கள போய் ஒரு கடிஞ்சுக்குவோம். அதாவது இதுக்கு முன்னாடி அவருக்கு தண்ணி குடிக்காமலே இருந்திருப்பாரு, நம்ம அந்த இடத்துல சொல்லியிருப்போம், நீங்க தண்ணி தான் குடிக்க மாட்டீங்களா, அப்புறம் எப்படி உங்களுக்கு யூரின் போகும், அதனால யூரினே போகாது அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த யூரின் போகாதனால இன்னொரு பிரச்சனை என்ன வரும் பார்த்தீங்கன்னா, யூரின் போகாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்களால சாப்பிடவும் முடியாது. சாப்பிட கொஞ்சம் ஒரு இட்லி கொஞ்சோண்டு ஒரு வாய் எடுத்து வாயில் வச்சுக்கோன்னா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கும். இந்த யூரின் போகாதனால இந்த பிரச்சனை சாப்பிட முடியாத அளவு பிரச்சனை அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இன்னொரு இது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஸ்டொமக் அப்படியே அவங்களுக்கு புண்ணாகி திருப்பி அவங்களுக்கு வேற டிஃபெக்ட் வரும். அப்புறம் ரொம்ப அவங்க இறுதிக்கட்ட நிலைமைக்கு கூட போகக்கூடிய ஒரு மரணத்தின் தருவாயில கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா என் ஃபேமிலியில ஒருத்தருக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கியூர் ஆயிடுச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் பாதையில அவருக்கு தொந்தரவு இருந்துச்சு. இதே மாதிரிதான் அவருக்கு நாங்களும் வீட்டில் சொன்னோம், நீங்க தண்ணி நிறைய குடிக்க மாட்டேங்கிறீங்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்க, நீங்க நல்லா சாப்பிட்டா தானே இந்த மாதிரி இருக்கும். அதனால போய் இங்க லோக்கல்ல இருக்கிற ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணி பார்த்ததில்ல, அவருக்கு பசிக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்தாங்க, ஊசி போட்டாங்க. அதே மாதிரி யூரின் போலையா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரையோ ஒரு டேப்லெட்டோ கொடுத்தாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு எதுவும் இப்போ ஆகலை. அதுக்கப்புறம் திருப்பி அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவருக்கு கிரியாட்டின் மற்றும் யூரியா அளவு ரொம்ப கூடுதலா இருக்கு. எனக்கும் லாயரா இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா பொதுவா எனக்கும் தெரியாது, பொதுமக்கள் யாருக்கும் அவ்வளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இது கிரியாட்டின் அளவு ஒரு அளவு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாத பட்சத்துல ஒரு மருத்துவரை போய் அணுகிறோம். அவர் ரத்தத்துல பூ அளவு இருக்குன்றாரு. உடனே என்ன பண்றாரு, நீங்க போய் இந்த ஒரு 2 ஆஸ்பத்திரி சஜஸ்ட் பண்ணி நீங்க போய் இது செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரை கொண்டு நாங்க வீட்டுல வைக்கிறோம். வீட்டுல வச்சிருந்த கொஞ்ச நேரத்துல பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்து கொஞ்ச நேரத்துல அவர் பிளட்டை வாமிட் எடுத்துறாரு. உடனே பிளட்டை வாமிட் எடுத்தோன்னா நம்ம கவர்மெண்ட் ராஜாஜி மருத்துவ மதுரையில் உள்ள கோரிப்பாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் போய் சேர்க்குறோம். சேர்த்தவொன்னே 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர சொல்லி அவர் போய் அட்மிட் பண்ணி சிகிச்சை அளிக்கப்படுது. போன என்ன சொல்லிடுறாங்க, அங்கேயும் போய் ஒரு தடவை பிளட்டை வாமிட் எடுத்துறாரு. வாமிட் எடுத்தோன்னே அவங்களோட அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு, அவருக்கு 75 இயர்ஸ் அபோவ் இருக்கும். அவருக்கு இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவருக்கு ஐயோ இவர் என்ன இப்படி எண்டில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. பிளட் டெஸ்ட் நாங்கள் எடுத்துகிட்டு போன டெஸ்ட்டவே பார்க்குறாங்க. அப்போ அந்த கிரியாட்டின் அளவும் அந்த யூரியா அளவும் பார்த்தீங்கன்னா 206, அந்த இன்னொன்று 206 யூரியோ, அந்த கிரியாட்டின் அளவு 15 இருக்கு. இப்படி இருக்கிறது ரொம்ப ஹை. இப்படி இருந்தாலே அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா,
உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருச்சு, அதனால நீங்கள் டயாலிஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவரை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கடுசு. சரி டாக்டர், டயாலிஸ் பண்ணால் அவர் சரியாயிடுவாரா அப்படின்னாலும் அது எங்கள் கையில் இல்லை. அது வந்து நீங்கள் டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எதுவுமே முடிவாகும். ஏன்னா பிளட்டும் அவருக்கு நிறையா வாமிட் எடுத்தினாரு, அதனால அவருக்கு சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருச்சு. இந்த லெவலில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவர் டயாலிசிஸ் பண்ணாமல் எங்களுக்கு காப்பாற்றுங்க. ஏன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் வந்து டயாலிசிஸ்க்கு ஏற்புடையதாக இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, முடியாத பட்சத்துக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஃபர்தராக போச்சு. போனதுக்கப்புறம் இந்த யூரினல் பாதையில் யூரின் டியூப் சொருவி ஒரு பவுச்சலோ வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து யூரின் போகாத ஆள் அந்த யூரின் பாதையில் அந்த டியூப் மாற்றணும். அந்த டியூபின் வழியை வந்து யூரின் போக ஆரம்பிச்சிட்டார். யூரின் போக ஆரம்பித்த உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டு, அந்த பிளட் டெஸ்ட்டை எடுத்தோம். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த 200 and something இருந்த அந்த யூரியா அளவு பார்த்தீங்கன்னா 73 ஆயிடுச்சு. அந்த சைடு வந்து கிரியாட்டின் வந்து 23 ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தர் அடுத்தடுத்து பண்ண ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆகுது, உப்பினோட அளவு குறையுது. உப்பினோட அளவு அப்படி படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. டாக்டர்கிட்ட அடுத்து இருக்கிறோம், நீ ஏன் டயாலிசிஸ் பண்ணக்கூடாது, டயாலிசிஸ் பண்ணால் அவருக்கு எதுவும் வந்து இருக்குங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் அதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ படிப்படியாக அவரோட உப்பு அளவு இப்போ முன்னாடி இருந்தால் இப்போ குறைஞ்சிருக்கு, இப்போ அப்படியே குறையுதானு பார்ப்போம் டாக்டர் அப்படின்னா அவரும் அந்த மருத்துவரும் அதுக்கு சமாளிச்சார். ஆமாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, அவர் உடல்நிலையில இப்போ ஒரு மாற்றம் தெரியுது, சப்போஸ் இது குறைஞ்சிருச்சுன்னா அவருக்கு டயாலிசிஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவரோட 4வது நாள் அவருக்கு டோட்டலாகவே ஃபுல்லாமே குறைஞ்சிருச்சு. அந்த கிரியாட்டின் அளவு அந்த 206, 73, அப்புறம் 50, அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 23 அந்த மாதிரி இது வந்துருச்சு. இது 23 அந்த யூரியா லெவலில் 23 வந்துச்சு, கிரியாட்டின் 1.0 தான் வந்துச்சு. ஸோ வந்து நார்மல் ஆகிட்டாரு, அவருக்கு உப்பு இல்லை, ரத்தத்தில் உப்புன்றது இல்லை. அப்போ அவருக்கு என்ன வேணாம், டயாலிசிஸ் தேவை இல்லை. ரத்தத்தில் உப்பு அளவு குறைஞ்சதுனால அவருக்கு டயாலிசிஸ் வேணாம் என்று மருத்துவர் கூறிவிட்டார். நானும் ஃபஸ்ட்டு நான் எடுத்தோடனே டயாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அப்படின்னா அவருக்கு வந்து ஃபர்தர் என்ன பண்ணணும், வீக்லி 2 இல்லை 15 டேஸ்க்கு 1 டைமோ டயாலிசிஸ் பண்ணியா இருக்கும், அவரோட பாடியும் ஒத்துழைப்பு இருந்திருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்சுவலாக இருந்த ப்ராப்ளம் என்ன, யூரின் பாதையில் அவருக்கு என்ன இருந்துச்சா, யூரின் பாதையில் கட்டி இருந்துச்சு, யூரின் போகிற இடத்துல வந்து கட்டி இருந்துச்சு. அதனால வந்து யூரின் போகிற பாதையில் கட்டி இருந்ததுனால அந்த யூரின் போகிறது வந்து தடைப்பட்டதுனால அது வந்து தேங்கி இருந்ததுனால அந்த தேங்கி இருக்கும் போது பிளட் டெஸ்ட் எடுத்ததுனால உப்பின் அளவு அங்கே கூட தெரிஞ்சிருக்கு. அந்த உப்பின் அளவு கூட இருந்ததுனால எந்த ஒரு மருத்துவராக இருந்தாலுமே இந்த உப்பின் அளவு இந்த கிரியாட்டின் அளவை பார்த்தவொடனே சிறுநீரகம் செயல்படவில்லை. அதனால டயாலிசிஸ் முறையில் தான் டயாலிசிஸ் என்பது ஆர்டிஃபிஷியல் கிட்னி தான் அது. அதனால நீங்க வந்து டயாலிசிஸ் பண்ணி அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, முதியோர் வந்து கவனமாக பார்த்துக்குங்க. அதே போல அந்த ஏஜ் சப்போஸ் இப்போ யூராலஜியை போய் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஓபியில் போய் 15 ரிஜிஸ்டர் பண்ணி இதெல்லாம் பண்ணி கடைசியில் எங்கே வராங்க, யூராலஜிக்கு தான் வராங்க. அப்போ யூரின் பாதையில் அடப்பு இருக்கு. அந்த யூராலஜி டாக்டர் பார்த்தோன்னே என்ன சொல்றாரு, ஏஜ்டு பர்சன் அபோவ் அந்த 60 இயர்ஸ்க்கு மேலேயே அவங்களுக்கு யூரின் பாதையில் வந்து என்ன வருமா, அடப்பு வரும். இல்லை அப்படின்னா மேபி ஒரு கல் இருந்திருக்கலாம், அப்படின்னா கட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, வேற வயசானவங்களா, 50 வயசு என்ன இருக்கும், 75 வயசு, அப்போ யூரின் பாதையில் அவருக்கு சதை வளர்ந்துருக்கும், ஒரு கட்டி இருக்கும், அதுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவர் டியூப்ல இருக்காரு, நல்லா ஆரோக்கியமா இருக்காரு, திடகாத்திரமா இருக்காரு, நல்லா நடந்துகிட்டே இருக்காரு. ஸோ வந்து நம்மளோட சட்டக்கடைய நேயர்கள் அனைவரும் இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போற ஒரு பொதுவான விஷயங்கள் தகவலோட உங்களோட நான் பரிமாறிக்கிறதுனால எனக்கு வந்த, அதாவது என்னோட ரிலேஷனுக்கு வந்த பாதிப்பு வந்து உங்க வீட்டில் உங்க முதியோர்களுக்கும் வரலாம். அந்த நிலைமையை எப்படி நீங்க வந்து ஃபேஸ் பண்ணணுன்றதை நான் இதில் பதிவிட்டிருக்கேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒன்ஸ் டயாலிசிஸ்ல போனாவே அவங்களுக்கு என்ன ஆகும், 2-3 தடவை டயாலிசிஸ் அப்படி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். வீக்லி 2 மந்த்லி 2
அவங்களுக்கு ஹெல்த் ரொம்ப பாதிப்பாகும். ஏன்னா அந்த டயாலிசின்றது ரத்தத்தை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு ரொட்டீன் லைஃப் ஆகும். அதனால உங்கள் வேலையும் பார்க்க முடியாது, அவங்களோட உடலும் பலவீனப்படும். இப்போ இவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்தில் உப்பின் அளவு இருந்துச்சு, அப்புறம் படிப்படியாக அந்த யூரின் போனதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு டயாலிசிஸ் தேவையில்லை. அதனால இதுக்கு முன்னாடி அந்த அடைப்புகள் ஏற்பட்டதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆரோக்கியம் இருந்தாரோ அதே மாதிரி இப்போ பிற்பட்டு அவர் ஆரோக்கியம் இருக்காரு. நாளடைவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 6 மந்த் இதுலேயும் ஏறிண்டுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த டேப்லெட் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இது கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரம் அந்த இது குணமாகி திருப்பி டியூப் எடுத்துக்கலாம். அதனால நார்மல் ஆகிடுவார். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து முதியவங்களை பாதுகாக்கிற பொறுப்புன்றது நம்மள்ட்ட இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம முதியவங்கள் ஆனதுக்கு அப்புறம் இதே ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வரலாம். நம்ம பிள்ளைய வந்து அக்கறையோட நம்மளை பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம முதியோர்கள் நம்ம பெற்றோர்களை வந்து கவனமா பார்க்கணும். அதுக்காக தான் அந்த பதிவு. பெற்றோர்களையும் முதியோர்களை பாதுகாப்போம். வளர்ந்து வரும் இந்தியாவில் முதியோர்களை வைத்து நம் பிள்ளைகளுக்கு பாடம் கண்டு அவர்களை வழி நடப்போமாக. நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.